7 days 7 வறுவல் ரெசிபியில் இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதை முத்தலாக இருந்தால் அதை எடுத்துருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது பைண்டிங்காக. இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. இதில் பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கோட் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விடும். அதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆகிற வரலும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் திருப்பிட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்னொரு மெத்தடில் ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்து, சோம்பு, இந்த பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரலும் விடலாம். அவ்வளோதான், நம்ம வறுவல் ரெடி.